சென்னை துறைமுகத்தில் ஏற்பட்ட திடீர் வாயு கசிவின் தாக்கம் தலைமைச் செயலகம் வரை எதிரொலித்த நிலையில அதனால பாதிக்கப்பட்டவங்க தங்களோட மோசமான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். செக்ரட்டரியேட்டுக்கு ஆப்போசிட்டில் எம்எல்ஏ பார்க்கிங்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டிரைவர் நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு. ஓவர் கண்ணெரிச்சல், ஒரு மாதிரி நெஞ்சு படப்படப்பு. நிறைய பேர் எல்லாமே அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த துப்புரவு தொழிலாளர் எல்லாமே மாஸ்க் போட்டுட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்க் போடாதவங்கெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாக இது பண்ணாங்க, கர்ச்சிப்பு கட்டிட்டு. செக்ரட்டரியேட் உள்ளார எதுவுமே இல்லை, அந்த பார்க்கிங்கில் தான், அந்த ஹார்பர் பின்னாடி இருக்கீங்களா, அந்த பார்க்கிங் பக்கத்தில் தான் அது மாதிரி இருக்குது. செகண்ட் டைம் நடக்கிறது. ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நடந்து காற்று இந்த பக்கம் இருந்ததுனால ஃபஸ்ட்டே அது மாதிரி தான் குழந்தை மூச்சு விட முடியல, நெஞ்சு எரிச்சல். இது வந்து செகண்ட் டைம். இந்த சல்பர் வந்து கொட்டி வச்சு பேலூற்று வாரும்போது உராய்வு ஏற்பட்டு அதனால் இந்த மாதிரி எரிஞ்சிடுது அப்படி சொல்கிறாங்க. கேட்டால் சுவாசிக்கும் போது நெஞ்சு மூச்சு திணறும், நெஞ்சு எரியுது, கண்ணெலாம் எரியும் அது சுவாசிக்கும் போது. போன வாட்டியே நாங்கள் இங்கேருந்து குழந்தைங்களெல்லாம் தூக்கின்னு பீச் சைடு போயிட்டோம். ஏன்னா அது 4 பக்கமும் காற்று அப்படின்ட்டு போயிட்டோம் போன வாட்டியே. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நடக்குது. ஒரு 1/2 hour இருந்துச்சு. ரொம்ப அங்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பக்கம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தீயணைப்புத்துறையெல்லாம் வந்தாங்க, எல்லாம் வந்துட்டு போனாங்க. எல்லாம் போயெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. தொண்டை கலகரப்பு, மூச்சு முட்டுது, ஒரு மாதிரி சளி எல்லாமே இதாகிருச்சு. ஒரு வாமிட் வர மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு. மூச்சே ரொம்ப தம் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. சார் புகை மண்டலமாக வந்து ஒரு எரிச்சலாக வந்துச்சு, புகையாக வந்துச்சு, இருமல் புகைச்சல் எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஆமாங்க, ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு ரொம்ப மூட்டமாக இருந்துச்சுங்க. அப்போ நல்லா வெயில் அடிச்சுங்க, வெயில் அடிச்சு. இப்போ அது இல்லைங்க. பாத்ரூம் கழுவுன்னு இருந்த கோட்டை எதிர்க்கும் ஒரே நெடி தொண்டெல்லாம் கரன்னு இருக்குது. ஒரு நெடி ஏறுது, நம்ம பீசிங் போட்டு நெடி பழம் ஏறுது. என்ன பண்ணாலும் யாருன்னா செய்யணும் தெரியல எங்களுக்கு. தமிழ்நாடு எங்களுக்கு என்ன பண்ணுது உடம்புக்கு? உங்களுக்கு உடம்பு எரியுது, தொண்டை கரன்னு இருக்குதுப்பா, மூக்கு நெடி போகுது, தலைவலிக்குது. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.